வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது நம்ம சேனலுடைய 100வது வீடியோ. அதனால இது சிறப்பானதொரு, இதுவரை யாரும் சொல்லாத அடிப்படையான விஷயத்தை, அதாவது நம் சித்தர்கள், நம் முன்னோர்கள் எப்படி வெறுங்கண்ணால இந்த நட்சத்திரங்களையும் கோள்களையும் ராசி மண்டலங்களையும் பார்த்து தரவுகள் எடுத்து அதற்கு ஒரு ஜோதிட கட்டமைப்பு பலன்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்க விஞ்ஞானிகள்லாம் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு உள்ளாரதான் இருக்காங்க. ஆனால் நம்ம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்துக்கு அறிவை சொல்லி கொடுத்தவங்க. அந்த வகையில் இந்த பின்னாடி வீடியோ உங்களுக்கு வரும். இது இன்னும் பொறுமையாக ஒரு நல்ல தொழில்நுட்பம் அவங்கள வச்சு இந்த கோவில் போன்ற அமைப்பை செஞ்சு கொடிமரம், நந்தி, ராஜகோபுரம் இதெல்லாம் நேர்த்தியாக வர மாதிரி செய்து அதற்கப்புறம் சில டெக்னாலஜிலாம் வச்சு ஒரு வீடியோ எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான நேரங்காலம் இல்லை. என்கிட்ட வேறு பெரிய அளவில் எந்த ஒளிப்பதிவு சாதனமும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற சாதாரண மொபைலை வச்சு பெரிய அளவில் எனக்கு இதுலேயும் எதுவும் தெரியாது. அதனால் எனக்கு தெரிந்த நாலேஜை வச்சு இந்த கருத்துக்களை, இந்த அடிப்படை கணக்குகளை மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக செஞ்சுருக்கேன். இது ஒரு கோயிலுக்குள்ளார இருந்து அதிகாலை நேரத்தில் சூரியன் வருவதற்கு முன்னதாக ஒரு 4 மணிலிருந்து உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை பண்ணுங்க. இதை நைட் விஷன்லாம் எடுத்து போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். போதிய அளவுக்கு வசதிகள் இல்லாதனால சிம்பிளாக செஞ்சுருக்கேன். பின்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள். இதுதான் உண்மையாக மனிதர்கள் எவ்வாறு நம் முன்னோர்கள் பூமியிலிருந்து இந்த கிரகத்தோடைய சஞ்சாரங்களையும் ராசி மண்டலங்களையும் நட்சத்திரங்களையும் வெறுங்கண்ணால் பார்த்தார்கள் அப்படின்றதோடைய அடிப்படையான வீடியோ. வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நமது சேனலில் 100வது வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக திடீர்னு தான் அதை கவனிச்சேன். 99 வீடியோ வந்துருச்சு. அடுத்தது கொஞ்சம் நல்ல அடிப்படையாக நமக்கு சொல்லித்தராத ஒரு வீடியோ, அதனுடைய கணக்குகள் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக ஒரு சிந்தனை வந்தது. அதுக்காக அவசரமா ஒரு தெர்மோகோலை வாங்கி ஒரு கோவில் மாதிரி ரெடி பண்ணி அடிப்படையில் எப்படி பார்த்தாங்கன்றத புரிய வைக்கணும். அதுக்காக அதை ரெடி பண்ணுது. கோவில்ல ஒரு கருவறை இருக்கு இல்லைங்களா? கருவறையில அந்த சாமிக்கு முன்னாடி, சாமி சிலைக்கு முன்னாடி ஒரு கருப்பா ஒரு கல் இருக்கும். அதுல நல்லா வசதியா உட்காந்துக்குவாங்க. அப்போ உட்காந்துக்கிட்டு இந்த கொடிமரம் இந்த 2 கொம்பிகள் நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில வர மாதிரியாக உட்காந்துட்டு, அதுக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தினுடைய திறந்த வெளியின் பின்பகுதி பாத்தீங்கன்னா வானம் ஸ்கிரீன் மாதிரி தெரியும். அப்போ கோயிலுக்கு எதிர்த்தாப்புல, ராஜகோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல, இந்த கருவறைக்கு எதிர்த்தாப்புல வீடு கட்டக்கூடாது, மரம் வைக்கக்கூடாது, மலைகளோ இந்த மாதிரி எந்த வானத்தை தொடுவானத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த தடைகளும் இல்லாத மாதிரி தான் அமைப்பாங்க. அமைச்சுட்டு அங்க உட்கார்ந்து கொடுக்குறாங்க. இப்ப எப்ப ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ஓரைகள் உருவாகும். ஓரைகள்னா ராசிகள் அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த ராசிகள் அடிவானத்துல தோன்றதை பார்த்தாங்க. இது முதல்ல எப்படி சிந்தனை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் படுத்திருக்கான், சாதாரணமா படுத்திருக்காங்க, கிழக்கு நோக்கி கால் நீட்டிக்கிட்டு மேற்குல தலை வச்சு படுத்திருக்கும் போது இந்த அதிகாலை நேரத்துல ஒரு முழிப்பு வரும்போது திடீர்னு ஒரு சிந்தனை வருது. அப்போ இந்த 2 கால்களுக்கு நடுவுல அந்த தொடுவானம் இருக்கு இல்லைங்களா? வானம் வெளிதா இருக்கும். அப்போ தெரியுது, அதுல இந்த நட்சத்திரம் இதெல்லாம் வர மாதிரி தெரியுது. அப்போ இத ஒரு கோடு போடணும் அப்படி இந்த சிந்தனை முதல்ல சொல்லிடுறேன். அப்போ பார்க்கும்போது 2 கால்களுக்கு இடையில இந்த துருவானத்துல கீழே இருந்து மேல நட்சத்திரம் இதெல்லாம் தெரியறத பாக்குறான். அப்போ இவருடைய ஆண்குறிதான் இன்றைக்கு கொடிமரமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மார்பு காம்புகள் தான் நந்தியினுடைய கொம்புகளாக வைக்கப்பட்டு, அப்போ இந்த கருவறை தான் நம்ம கேமரா மாதிரி, அதாவது கேமரால எடுக்கிறாங்க இல்லைங்களா? டெலஸ்கோப், அந்த இயற்கையில் வடிவமைக்கப்பட்ட டெலஸ்கோப் தான் இந்த நம்ம கோவில். கோள் நாட்டிய இல்லங்கள்
போல ஒரு கொடிமரத்தை நாட்டி வச்சு அதன் மூலமாக இந்த நட்சத்திரங்கள், வான்மண்டலம், ராசி, நட்சத்திரங்கள் இதற்றையெல்லாம் கணித்து பருவத்தை கணிப்பதற்காக தான். எப்ப மழை வரும், எவ்வளவு தண்ணி கிடைக்கும், விவசாயம் பண்றது, பருவங்கள் மாறி வருது, குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இதெல்லாம் பார்த்து கணிக்கிறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம அதை சாமியை கும்பிட்டு பக்திமயமாகி ஆன்மீகமாயிடுச்சு. அறிவியல் ஆரம்பிச்சு ஆன்மீகத்தை போய் முடிஞ்சிச்சு. அப்ப பார்க்கும்போது அந்த சம நாள், இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு மார்ச் 21ஆம் தேதி. அதற்கு அடுத்த நாள் சூரியன் வட திசையில் நகர ஆரம்பிக்கும். அந்த அன்னைக்கு அதிகாலை நேரத்துல ஒரு 4:30 மணிக்கு இந்த வசதியை போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த நந்தியினுடைய கும்பலுக்கு இடையில இந்த மையத்துல கொடிமரம் வரணும். கொடிமரத்துக்கு பின்னாடி ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்திற்கு வெளிப்பக்கத்துல ஸ்கிரீன் போன்ற அமைப்புல தொடுவானம் தெரியும். அப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராசி மண்டலங்கள் மேல மூவ் ஆகிறத பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா கலர் கலரா சரியா தெரியல. இது முழுமையாக நல்லா தொழில்நுட்பத்தோட செஞ்சாக்க நல்லா செய்யலாம். இப்ப பாருங்க, இப்படிதான் அதிகாலை நேரத்துல ராசி மண்டலங்கள் மேலே வருவதா பார்க்கலாம். முதல்ல வருவது மேஷராசி. மேஷராசி 2 மணி நேரம் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா ரிஷபராசி வரும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் சொன்னேன். ஆனால் ரிஷபராசி முடிஞ்ச உடனே மீனராசி தான் வரும். மீனராசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பம் வரும். இவ்வாறாக மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மம், கடகம், மிதுனம், ரிஷபம் இவ்வாறாக வந்து அடுத்த நாள் காலையில மீண்டும் மேஷராசியே உதயமாகும். அப்ப இப்படிதான் இந்த ராசி மண்டலத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போ காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷராசி அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல அதிகாலை நேரத்துல இந்த மேஷராசி உதயமாகி 2 மணி நேரம் வரும். இதைத்தான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி அப்படிம்போம். அப்ப கலண்டர்ல ஆகட்டும், பஞ்சாங்கத்திலே ஆகட்டும், அன்றைய திதியும் நட்சத்திரமும் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 நிமிஷம் இருந்தா கூட சூரிய உதயத்தின் போது என்ன நட்சத்திரம், என்ன திதி இருக்கிறதோ அதான் சொல்லுவாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த திதி நட்சத்திரம் மாறிடும். அதை நம்ம பார்த்து தான் கற்றுக்கணும். அப்போ அன்றைய நட்சத்திரம், இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம்னாக்கா 5 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அஸ்வினி வந்துடும். ஆனா அந்த முதல் நட்சத்திரம் எது? ரேவதி. சரிங்களா? அப்போ அதுதான் இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வரையறுக்கப்பட்டது. இதை பத்தின நிறைய முழுமையான அத்தனை கணக்குகளும், அத்தனை வீடியோ, அத்தனை கணக்குகளும், தகவல்களும் இந்த வீடியோல 1,00,000 வீடியோ கொடுக்கறதா முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு அவசரமா கவனிக்கும் போது தான் 100 வீடியோ வந்துருச்சு. ஒரு நல்ல கருத்துள்ள அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்ன்றதுக்காக அவசரமா செஞ்சது. இன்னும் பொறுமையா டைம் எடுத்து செஞ்சிருந்தா நான் ரொம்ப தெளிவா தெரிகிற மாதிரி. இந்த வீடியோ வந்து மொபைல் எடுத்தது, அதனால உங்களுக்கு முழுமையான தொழில்நுட்பங்கள் கொடுக்க முடியல. கேமரா வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணும். மீண்டும் அது மாதிரி வரும். இதனுடைய முழுமையான வகுப்புகள் திருச்சியில காட்டூர்ல இருக்கக்கூடிய கைலாஷ் நகர் பக்கத்தில் இருக்க விண்ணகர்ல நம்முடைய நண்பர் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அங்க எல்லா வசதிகளும் இருக்குது. அங்க வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுது. முழுமையான தகவல்களுடன் வகுப்புகள் அடிப்படையில் இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத பலன் பார்க்கறதுக்கு மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு நிறைய பிரச்சனை வருது. காலபுருஷ தத்துவமே மாறி போச்சு. மீன யுகம் வந்துருச்சு. இன்னும் இந்த மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷராசின்றது 1800 வருடங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி 1800 வருடங்கள் ரிஷபராசி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி மிதுன ராசி வந்தது. இப்போ மீன ராசி வந்துருச்சு. இது மீன யுகம் நடந்து முடிந்தது. மேஷ யுகம், அதற்கு முன்னதாக ரிஷப யுகம், அதற்கு முன்னதாக மிதுன யுகம். இந்த மிதுன யுகத்துல தான் நம்முடைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருமால் விஷ்ணுலாம் சொல்றோம் இல்லைங்களா, அவர் வாழ்ந்த காலம். அவர் தான் முழுமையாக இந்த பஞ்சாங்கத்தை வடிவமைத்தவர். அவர் தான் விண்ணை பற்றி முழுமையான ஞானம் உள்ளவர். விண்ணவன், இந்த விண்ணவனைத்தான் ஆங்கிலத்தில் எழுதி படித்தால் வைணவம் என்று படித்து நமக்கு மடை மாற்றி விட்டார்கள். அவர் வெங்கடாஜலபதி எப்படின்னாக்க வெங்கைச்சங்கல் பாறை மேல படுத்து கிடந்து பார்த்து நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய அதிபதியானது.
வெங்கடாச்சலம் அதாவது வெங்கைச்சங்கல் பாறையில் கிடந்து நீரின் அதிபதியானதுனால அவர் பேர் வெங்கடாச்சலபதி. காக்கும் கடவுள் அப்படின்னா சைவ புரட்சியின் போது அரசு படைகளுடன் அன்றைய இருந்த அமைச்சர்கள் மக்களை சிவனியம் தழுவ வேண்டும், அனைவரும் சைவத்தை தழுவ வேண்டும், சிவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சு கொலை செய்து கழுவில் ஏற்றி கொண்டார்கள். யார? ஆசிவக சித்தர்களை. அப்போ அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றியதுனால காக்கும் கடவுளானார். அழித்ததனால் சிவன் அழிக்கும் கடவுளானார். கடவுள் யாரும் நேரம் செய்யல, மக்கள் செஞ்சுட்டு இந்த பெயர்களை அந்த கடவுளுக்கு கொடுத்து விட்டார்கள். இது போன்ற அடிப்படையான உண்மையான கருத்துள்ள இந்த ஜோதிட கல்வியை கற்க உங்களுக்கும் வாய்ப்பிருக்கிறது. இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை கண்டுகளித்த உணர்ந்து கொண்ட நேயர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும்.